கன்னியாகுமரி மாவட்டம் முட்டைக்காடு அருகே ரப்பர் உலர்கூடத்தில் ஏற்பட்ட தீ அருகில் உள்ள இடங்களுக்கு பரவி வருகிறது. இது பற்றிய விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், இந்த ரப்பர் உலர்கூடத்தில் தீப்பற்றியது எப்படி, தற்போது நிலவென்ன, அது குறித்து விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. வணக்கம் சோமயம். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சோமன். இவர் அதே பகுதியில் ரப்பர் உலர்கூடம் என்பது பல ஆண்டு காலமாக நடத்தி வருகிறார். ஆனால் அந்த உலர்கூடத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறு தொழிலாளர்கள், அதே போன்று வணிகர்கள் அந்த ரப்பர் கூடத்தில் தான் தங்களின் ரப்பர் மரங்களில் உள்ள ரப்பர் பால்களை சேமிக்கும் ஒரு இடமாகவும், அதே போன்று அங்கு ரப்பர் உலர வைக்கப்பட்ட ரப்பர் பாலை அங்கே உலர வைக்கப்பட்டு, அதே போன்று சீட்டாகவே அங்கு பயன்படுத்தப்பட்டு பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு இங்கிருந்துதான் அந்த ரப்பர் உலர்கூடத்திலிருந்து தான் ரப்பர் பால் என்பதும் அதே போன்று ரப்பர் சார்ந்த பொருட்கள் என்பதும் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை சுமார் 1 மணி நேரத்துக்கு முன்பாக அந்த பகுதியில் தீ என்பது எதிர்பாராத விதமாக திடீரென அந்த பகுதியில் தீ பற்றி பிடித்தது. இதனைத் தொடர்ந்துதான் அந்த பகுதியில் அக்கம் பக்கத்தினர் பார்த்து பொதுமக்கள், அதே போன்று தீயணைப்பு துறையினர், அதே போன்று தக்கலை, குலசேகரம் போன்ற தீயணைப்பு துறையினர்களுக்கும் தகவல் அளித்தனர். தொடர்ந்து 2 தீயணைப்பு வாகனங்களுடன் தீயணைப்பு வீரர்கள், அதே போன்று தொடர்ந்து பொதுமக்களும் அந்த பகுதியில் தீயை என்பது தொடர்ந்து அணைத்து வருகின்றனர். ஆனால் தீ என்பது கட்டுக்கடங்காமல் மலமல என்று தொடர்ந்து தீ என்பது பற்றி பிடித்துக் கொண்டே இருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிரம்பி வருகிறது. அதே போன்று தீ பற்றி பிடித்திருப்பதால் புகைமூட்டமாகவே இந்த பகுதி என்பது தொடர்ந்து காட்சி அளித்து வருகிறது. தொடர்ந்து ஒருபுறம் தீயணைக்கும் பணியில் என்பது தீயணைப்பு துறை வீரர்களும் அதே போன்று பொதுமக்களும் ஈடுபட்டு வந்தாலும், அருகில் வந்து பார்க்கும் பொழுது ரப்பர் தோட்டங்கள் என்பது அதிகமாகவே காணப்படுகிறது. அந்த ரப்பர் தோட்டங்களுக்குள் தீ புகாமல் இருக்க தொடர்ந்து இந்த தீயணைக்கும் வீரர்கள், அதே போன்று பொதுமக்கள் தீயணைப்பு பணியில் என்பது முழுமையாக ஈடுபட்டு வருகிறார்கள். சிவமையம்.